இயேசுவின் நாமத்துல உங்கள் அன்போடு எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வீடியோல மூலியமாக நம்ம இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு நம்ம உங்களிடம் கொண்டு வருகிறோம். முதலாவது நான் ஒரு 3 அறிவிப்பு இருக்கிறது. நீங்க முக்கியமாக இதை கேட்க வேண்டும். முதல் காரியம் நம்ம வீட்டு கூட்டங்கள், எல்லா வீட்டு கூட்டங்களும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம். யாரும் சர்ச்சுக்கு வராதீங்க. நம்ம கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முடிவு எடுப்போம். நீங்க என்ன செய்யலாம்னா, நம்ம பிரசங்கம் வாரம் வாரம் உள்ள பிரசங்கள் நம்ம என்ன செய்யலாம்னா யூடியூப் மூலியமாக நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் நான் கற்றுக் கொடுக்குறேன். எங்கே இப்போ கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த பிரசங்கத்தை பார்க்க முடியும்னு. அதே வேளையில் நம்ம உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் இந்த பிரசங்கத்தை பார்க்க வேண்டும். யாரையும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்கள் சொந்தக்காரவங்களாம் கூப்பிட தேவையில்லை. நீங்களும் உங்களோட குடும்பமும் இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2வது காரியம், நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, இந்த யூடியூப் பிரசங்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னே நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து முதல்ல ஒரு பாட்டு படித்து தேவனை நம்ம ஆராதனை செய்வோம். நீங்கள் எப்பயுமே நினைவு வச்சுங்க, முதல் காரியம் நீங்கள் செய்யும் போது ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆராதனை வழியாக நாங்கள் நடத்தி அப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, இந்த யூடியூப்பை பிரசங்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு ஜெபம் செய்து முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அற்புதம் அடைய வேலாம் உங்கள் குடும்பத்தில். 2வது காரியம், 21 நாள் உபவாச ஜெபம். இது மார்ச் 21லேருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். என்ன நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும்னா, COVID-19 இதுக்காக நீங்கள் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். கூடிய சீக்கிரமே பூமியை விட்டு இது விலகிறதுக்கு. 2வது காரியம், உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள். 3வது காரியம், நம்ம சபைக்காக நீங்கள் ஜெபிங்கள். அடுத்த காரியம் நம்மளோட 3வது, இது ரொம்ப பேர் நீங்கள் ஆவலோட காத்திருப்பீங்க. என்ன சொல்ல போகிறோம் நம்ம, உங்களோட காணிக்கை, உங்களோட தஸ்ம பாகம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் 2 வாரம் நம்ம சபைக்கு வர மாட்டோன்னு, அதுக்கு ஒரு பதில் இருக்குது. முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, நீங்கள் ஏடிஎம்க்கு செல்லலாம். ஏடிஎம், பப்ளிக் பேங்க் ஏடிஎம்ல போய் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உங்களோட தஸ்ம பாகம் அல்லாட்டி காணிக்கை நீங்கள் போடலாம். அல்லாட்டி உங்களுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லாட்டி இது 2ம் உங்களால் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, உங்களோட தஸ்ம பாகம், உங்களோட காணிக்கையை நீங்கள் வைத்து கொண்டு நம்ம திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம சபையை நம்ம திருப்பி ஒன்று கூடுறோம்ல, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, உங்களோட காணிக்கை, உங்களோட தஸ்ம பாகம் நீங்கள் கொண்டு வரலாம் நம்ம அப்பா வீட்டுக்கு. சரியா? இந்த 3 அறிவிப்போட நம்ம அடுத்தது நம்ம ஆவலோட காத்திருக்கோம் வேலையில் நம்ம பிரசங்கியார், நம்மளோட அன்பு பாஸ்டர், நம்மளோட தலைமை பாஸ்டர் சாம் சுரேந்திரனை இன்னைக்கு உள்ள பிரசங்கத்தை கொடுக்கறதுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. நீங்கள் நம்மளோட பிரசங்கத்தை நீங்கள் இந்த வீடியோலே கேட்க பார்க்குறீங்க. ஆமென். And so from today onwards until we are able to meet again, we will follow the YouTube. இன்று நாள்லேருந்து நம்ம திருப்பி நம்ம சந்திக்கும் வேலையில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம யூடியூப் மூலியமாக நம்ம சந்திப்போம். So today I want to share with you a message about the resurrection power. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் கொடுக்க போறேன். இந்த பிரசங்கம் என்னத்தை குறிக்குதுன்னா, உயிர் தெளிதலோட வல்லமையை பத்தி குறிக்கிறது. So I'm going to use a PowerPoint in English so that those of us can understand, you can follow that PowerPoint. ஆங்கிலத்தில் நான் ஒரு பவர் பாயிண்ட் காமிக்க போறேன். யார் யார் உங்களுக்கு ஆங்கிலம் புரியுதோ இது மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். The title of this message is called From Stone to a Story. இன்றோட தலைப்பு என்னன்னா, கல்லிலேந்து புறப்பட்ட ஒரு கதை. All of us face a stone in our life. நம்ம எல்லோருமே ஒரு கல்லை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிப்போம். But you know, God can take a stone ஆனாலும் தேவனால ஒரு கல்லை எடுத்து and he can write a story from that stone. அந்த கல்லிலேந்து ஒரு கதையை எழுத முடியும். And we have been following this series called One on One with Jesus. நம்ம இந்த சீரிஸை ஆரம்பிச்சு இயேசுக்குள் ஒருவர் பத்தி And the power of resurrection. அப்பொழுது உயிர் தெழுதலோட வல்லமையை பத்தி பேசிக்கொண்டு. So today's message is
from a stone to a story. இன்னைக்குள்ள பிரசங்கம் என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு கல்லுலேந்து புறப்பட்டு வந்த ஒரு கதை. Brother Charles நம்மளோட அந்த வசனத்தை படிக்க போறாரு. Mark chapter 16 வசனம் 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும். இன்னைக்கோட வேத வாசிப்பு மார்க் 16வது அதிகாரம் வசனங்கள் 1லேருந்து 6 வரை நான் தமிழ்ல படிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனான மரியாளும் யாக்கோபின் தாய் ஆகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வார்க்கம் இடும்படி அவைகளுக்கு வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதான இருந்தது. அவர்கள் எதிரித்து பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்கிறத கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனை பார்த்து உட்கார்ந்து இருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாத இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரியனான ஆகிய இயேசுவை தேடுகிறீர். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்க இல்லை, இதோ அவரை வைத்த இடம் காட்டினார்கள். Amen. What a powerful passage of scripture. இது ஒரு வல்லமையான ஒரு வசனங்கள் இது. And I want to take this passage to encourage you. நான் இந்த வசனங்களை எடுத்து உங்களை ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். These are very difficult times for our nation and the people of the world. இது ரொம்ப ஒரு கஷ்டமான காலம் இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டில் உள்ள ஜனங்களுக்கும். And people are looking for hope at a time like this. இந்த வேளையில ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்குமான்னு ஜனங்கள் You தேடிட்டு must இருக்காங்க. receive the hope first. நீங்கள் அந்த நம்பிக்கை முதல்ல பெற்றுக்கொள்ள And வேண்டும். you can tell other people about this hope. அப்பொழுது நீங்க பிறர்கிட்ட நீங்க சொல்ல முடியும் இந்த நம்பிக்கையை The 6 பற்றி. passages we read just now. இந்த 6 வசனங்கள் நம்ம முதல் படித்த It's a story of Jesus' resurrection. அது இயேசுவோட உயிர்த்தெழுதலை When காண்பிக்கிறது. he was born. அப்ப அவர் பிறக்கும்போது Sorry, when he was crucified and then he was resurrected. அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுதும் போது. And that itself gives us the story of God's power. அது இயேசுவோட கர்த்தரோட வல்லமையை பத்தி குறிக்கிறது. If you look, the first point that I want to share with you today is this. முதல் காரியம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்றது இது. That so often ரொம்ப நேரத்துல we are facing a stone. நம்ம வாழ்க்கையில ஒரு கல் பிரச்சனையை நம்ம சந்திக்கணும். You know, the story goes that in verse 3, the women were walking and they're thinking, who's going to roll the stone away for us? மூணாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த பெண்கள் நடந்து போகும்போது யார் இந்த கல்லை நம்மளுக்காக தள்ளுவார்னு அவங்க யோசித்து கொண்டு பேசித்து கொண்டு வந்தாங்க. But the first point is, God so often take what is so worrying for us, which is the stone, but instead write a powerful story behind the stone. ஆனாலும் முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு கல்ல விஷயம், அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கொண்டு ஒரு கதையை எழுதி கொண்டு இருக்கிறார். If you look at verse 4, it says the stone which was very large was rolled away. நாலாவது வசனம் என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லு தள்ளப்பட்டதாக இருந்தது. உங்க வாழ்க்கையில என்ன பெரிய பெரிய கல்லுலாம் இருக்குது? என்ன கல்லு இப்ப நீங்க உங்க குடும்பத்துல ஒரு யாருக்காச்சும் ஒரு சீக்கு, மேபி சில பேருக்கு ஒரு கல்யாணம் கூட ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு காசு, இந்த மாதிரியான நம்மளுக்கெல்லாம் இதான் நம்ம சொல்கிறது ஒரு பெரிய கல். பாருங்க, அந்த அவங்க நடந்து வரும்போது அந்த காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வராங்க கர்த்தரோட கல்லறைக்கு வராங்க. அப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, யார் அந்த கல்லை நவுத்த போகிறாங்க, அவங்க கல்லை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் ஒரு அற்புதமான காரியம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கதை எழுதுறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய கல் இருக்கும், ஒரு பெரிய கல் இருக்கும்.
ஆனா அந்த கல்லு மேல கர்த்தர் ஒரு அழகான அற்புதமான கதை எழுத போறாரு. ஆமென். ஆமென். நான் பாருங்க பார்ப்போம் என்ன என்ன நம்ம இந்த கல்லு மேல ஒரு பயங்கரமான கல்லு இருக்குது. ஆனா அந்த கல்லு பின்னால வந்து ஒரு கதை இருக்குது. இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்க பார்க்குறீங்க நம்ம இந்த COVID-19, we are looking at the COVID-19 கோவிட் 19 பத்தி நம்ம குறித்து பார்ப்போம். and we are so afraid நம்ம ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறோம். and we are overwhelmed. இதனால நம்ம ரொம்ப நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். Great governments have got no answer. பெரிய பெரிய கவர்மெண்ட்களுக்கு ஒரு பதில் தேட முடியல இந்த காரியத்துல. America has no answer. அமெரிக்கா தேசம் ஒரு பதில் இத தீர்வு காண முடியல. France has no answer. பிரான்சுக்கும் ஒரு பதில் தேட முடியல. Italy has no answer. இத்தாலிக்கும் ஒரு பதில் தேட முடியல. China has no answer. சைனாவும் ஒரு பதில் தேட முடியாம Malaysia இருக்காங்க. has no answer. மலேசியாவும் அதே போல ஒரு பதிலும் இல்லை. This is our big stone. இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய கல்லாக Some of you are இருக்கிறது. business people. சில பேர் நீங்க தொழில் செய்து கொண்டு You இருக்கீங்க. lost a lot of money. ரொம்ப பணம் நீங்க இழந்திருக்கலாம். Maybe your boss have lost a lot of money. உங்களோட முதலாளியும் நிறைய பணம் Maybe இழந்திருக்கலாம். your family doing business lost money. உங்க குடும்பத்திலும் நீங்கள் தொழில் செய்து நிறைய பணங்கள் இதுதான் இழந்திருக்கலாம். உங்களோட கல்லு. This is your stone. இதுதான் உங்களோட கல்லு. But remember, behind the stone, there's always a story. ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கல்லுக்கு பின்னால ஒரு பெரிய கதை உண்டு. Let's see the next point now. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். பாருங்க என்ன கர்த்தர் சொல்றார் நம்மகிட்ட. What is God saying to us? கர்த்தர் நம்மளிடம் என்ன பேசுகிறார்? We are stuck on a Friday. நீங்க பாருங்க, நம்ம வெள்ளிக்கிழமையில சிக்கி கொண்டு இருக்கிறோம். But God is shaping a Sunday. ஆனாலும் தேவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். When they knew Jesus was buried, அவங்களுக்கு இயேசு கல்லறையில் It was a அடைக்கப்பட்டிருக்காரு Friday. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது வெள்ளிக்கிழமை. so on Sunday they were walking. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவங்க நடந்து They கொண்டு are still போனாங்க. thinking of the Friday big stone that covered. அவங்க இன்னும் அந்த வெள்ளிக்கிழமையில அந்த மூடப்பட்ட பெரிய கல்லை குறித்து But யோசித்துக் God is கொண்டிருந்தாங்க. shaping a Sunday ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையை அமைத்து கொண்டு because we are also limited in our human capacity. நம்ம சாதாரண மனிதனாக ரொம்ப தடைகள் நம்ம வாழ்க்கையில But உண்டு. God is writing a story on Sunday. ஆனாலும் தேவன் ஒரு கதையை எழுதி கொண்டு இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமையை குறித்து. Let's look at the next point. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். The next point is very interesting. இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு பாயிண்ட். Our problem often overwhelms the power God was orchestrating. நீங்க பாருங்க, நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப நேரம் என்ன செய்யுதுன்னா கர்த்தரோட வல்லமையை மூடி கொண்டு இருக்கிறது. See, the stone is the problem. நீங்க பாருங்க, கல்லு அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. But then it so often blinds our eyes and overwhelms us from seeing the power of God. அந்த கல்லு என்ன செய்யுதுன்னா ரொம்ப நேரத்துல நம்ம கண்களை மூடி கொண்டு இருக்கிறது. தேவனோட வல்லமையை மூடி தான் கொண்டு இருக்கிறது. They came on Sunday, but they were still blinded that the power of God can work. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க, ஆனா அவங்க கொஞ்ச நேரம் கூட யோசிச்சு பார்க்கல தேவனோட வல்லமை எவ்வளவாக வேலை செய்யும். Because when they arrived, the Lord has already done the work. He has already rolled the stone away. ஏன்னா அவங்க அந்த இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவரோட வல்லமையை காமிச்சிட்டாரு. அந்த பெரிய கல்லு நவுத்தப்பட்டது. They were thinking about moving a stone. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம தான் இந்த கல்லை தள்ள வேண்டும்னு. God can move the earth for you, my friend. ஆனாலும் உங்களுக்காக கர்த்தர் இந்த பூமியை கூட தள்ள முடியும். See, they were still stuck in their problem. நீங்க பாருங்க, அவங்க இன்னும் அவங்களோட பிரச்சனையில தான் சிக்கி கொண்டு இருந்தாங்க. There's a story of a man. ஒரு நபரை பத்தி ஒரு கதை இருக்கிறது. This happened in the year 1930s. 1930 வருஷத்துல இது நடந்த ஒரு கதை. அவர் பேர் ஈரா ஏட்ஸ். அவர் பேரு. He is a farmer. அவர் ஒரு விவசாயி. He has lots of lands. அவருக்கு நிறைய நிலம் உண்டு. But he is also in a lot of debt. ஆனாலும் அவர் கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்தார். Because 1930s are the period of depression. ஏன்னா இந்த 1930வது வருஷத்துல economic depression. அவங்க ரொம்ப economic depression சொல்லி நிறைய அவங்களுக்கு தோல்வி தான் இருந்தது. So the farms are not producing enough money. அப்ப நிறைய நிலங்கள் பணத்தை அவங்களுக்கு புறப்பட்டு கொடுக்க முடியல. So he was in great debt. அவர் ஒரு பெரிய பண பிரச்சனையில இருந்து கொண்டார். Day after day he tried to work with his sheep and try to produce some money for himself and his family and to pay the debts. ஏதாச்சும் ஒரு வழியில ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்பட்டு அவரோட ஆட்டுங்களை மேய்ச்சிட்டு ஏதாச்சும் வழியில பணம் சம்பாரிச்சு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் பணம் கடத்தையும் கட்டுறதுக்கு அவர் தேர்ந்து கொண்டிருந்தார். Then suddenly one day ஒரு நாள் திடீர்னு
a group of people from an oil company came to see him ஒரு எண்ணெய் கம்பெனிலேருந்து ஒரு ஜனங்கள் வந்திருந்தாங்க. and told him, maybe your land has got some oil. அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களோட நிலத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது போலன்னு. So they asked the permission, can they set up a drill to check and see whether there's oil? அப்பொழுது அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைக்க முடியுமா தோண்டி எடுத்து இந்த நிலத்துல எண்ணெய் இருக்குதான்னு They பார்க்க. started to work அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க. at 1115 feet. 1115வது அடியில They found a huge reserve of oil. தோண்டும்போது அவங்க பெரிய நிலம் அங்க உள்ளுக்கு எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. And they found 80,000 barrels one day. அங்க என்ன செஞ்சாங்கன்னா 80,000 பேரல் எண்ணெய் எடுக்கப்படி அங்க கண்டுபிடிச்சாங்க. Then many similar wells were dug throughout his ranch. அதே போல அந்த நிலத்துல அதே போல நிறைய வேல்கள் அவங்க தோண்டி எடுத்தாங்க. You know, and eventually he was making 125,000 barrels of oil a day. அப்பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் 125,000 பேரல் அந்த நிலத்திலே தோண்டி எடுக்கப்பட்டது. Can you see the story and what I'm trying to help you see this morning? இன்னைக்கு உள்ள கதையும் பிரசங்கத்தை பத்தியும் உங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னு தெரியுதா? He was sitting in a gold mine. அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பெரிய சுரங்கம் அதாவது பவுன் சுரங்கத்துக்கு அடி மேல உட்கார்ந்து கொண்டிருந்தார். But he was going through a poverty. ஆனாலும் அவர் பண பிரச்சனையை சந்தித்து கொண்டார். There was a big stone that was stopping the woman. நீங்க பாருங்க ஒரு பெரிய கல்லு இந்த பெண்களை ஒரு தடை செய்தது. But they cannot see the power of God. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா தேவனோட வல்லமையை அவங்களால They were பார்க்க worried முடியல. about moving the stone. அவங்க என்னத்தை குறித்து பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா எப்படி இந்த கல்லை God has தள்ளுறது. the capacity to move the earth. ஆனாலும் தேவனுக்கு இந்த பூமியே தள்ளுறதுக்கு அவருக்கு வல்லி உண்டு. So he became a billionaire. அந்த அவர் என்ன செய்தார்னா Mr. Era Yates became a billionaire. ஏரா ஏட்ஸ் ஒரு பில்லியனேரா ஆகி விட்டார். But all this while he was sitting on poverty. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பண பிரச்சனையில உட்கார்ந்து So கொண்டிருந்தார். often we are stuck in our problem. We cannot see the power of God. ரொம்ப நேரம் நம்ம நம்மளோட பிரச்சனையில உட்கார்ந்து கொண்டு தேவனோட வல்லமையை பார்க்க What முடியாம else can இருக்கிறோம். we learn from this message? இதுல இருந்து நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சு கொள்ள முடியும்? You know, the resurrection of Jesus is not just an event. இயேசுவோட உயிர்த்தெழுதல் ஒரு காரியம் ஒன்றிய இல்ல. It is an empowering victory for every believer. அதாவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. In fact, in Acts chapter 4 எக்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம் and verse 33, 33வது வசனத்துல போட்டிருக்கிறது. it was the early days of the church. அப்போ சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது நாளுகள். And it is not easy. அது ரொம்ப சுனாங்கான ஒரு It is a காரியம் அல்ல. challenging time for the church. பெரிய சவாலான ஒரு நேரம் அந்த சபைக்கு. Because people don't trust the message so much. ஏன்னா ஜனங்கள் அந்த கொடுக்கப்பட்ட பிரசங்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. And also there's a lot of persecution. அப்பொழுது நிறைய உபத்திரவமும் நடந்து But கொண்டிருந்தது. how did the apostles overcome the challenging days? ஆனாலும் எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் அந்த கஷ்டமான நேரத்தை Look at மேற்கொண்டாங்க. Acts 4:33 one more time. நம்ம திருப்பி பார்ப்போம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் It says with 33. great power the apostles witness. பெரிய வல்லமை சக்தியோட அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். They witnessed to the resurrection of the Lord Jesus. அவங்க என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா இயேசுவோட உயிர்த்தெழுதலை ஒரு சாட்சியாக So கொடுத்தாங்க. they witnessed with the great power of the resurrection of Jesus. அப்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சாட்சியை இயேசுவோட உயிர்த்தெழுதலோட சாட்சியை பெரிய வல்லமையோட The கொடுத்தார்கள். Bible say great grace was upon all of them. அப்போது பைபிள்ல போட்டிருக்கிறது பெரிய ஒரு கிருபை அவங்க மேல இருந்தது. See, you will experience the great grace of God. அதே போலதான் நீங்களும் ஒரு பெரிய கிருபையை உங்க But you வாழ்க்கையில must சந்திப்பீங்க. understand the power of the resurrection of Jesus. அதுக்கு நீங்கள் இயேசுவோட உயிர்த்தெழுதல் உள்ள வல்லமையை முதல்ல அறிய வேண்டும். So remember this, you must believe that Jesus is resurrected. இது நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இயேசு உயிர்த்தெழுதப்பட்டார். He is no longer in the grave. அவர் அந்த கல்லறையில இன்னும் மறவே இல்ல. He rose. அவர் உயிர்த்தெழுந்தால் And when he rose, அவர் உயிரோட எந்திரிக்கும்போது he gives you power. உங்களுக்கு வல்லமையை He கொடுக்கிறார். gives you life. உங்களுக்கு உயிரை கொடுக்கிறார். And you must stand on that life. அந்த வாழ்க்கை மேல அந்த உயிர் மேல நீங்கள் You நின்னு mustn't கொண்டிருக்க be வேண்டும். afraid. நீங்க பயந்து கொள்ள இருக்க When கூடாது. big stones come over your life. உங்க வாழ்க்கையில பெரிய கல்லு வரும்போது நீங்க பயப்பட Let's see கூடாது. some more. What else can we learn? இன்னும் நம்ம என்ன கத்துக்கொள்ள முடியும்?
You know, in John chapter 2, ஜான் யோவான் எழுதின சுவிசேஷம் in verse 2வது 18 அதிகாரம் to 20, வசனங்கள் 18 ல இருந்து 20 வரை there was the power of resurrection that Jesus spoke, அப்பொழுது உயிர்த்தெழுதலோட வல்லமையை பத்தி இயேசு but many people did not notice that power. ஆனாலும் ரொம்ப பேர் அத பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்பவில்லை. Especially the great learned people, the Pharisees and the teachers of the law, did not know the power of the resurrection. பரிசேயர்களும் நிறைய படிச்ச மத குருக்களும் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உயிர்த்தெழுதலை Well, பத்தி. John chapter 2 verse 18 to 20, let me summarize the story. இந்த கதையை நான் சுருக்கமா உங்களிடம் சொல்கிறேன். Jesus just cleansed the temple. இயேசு அந்த ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்தினார். He drove out all the people buying and selling in the temple. யார் யார் வாங்கி கொண்டு வித்து கொண்டு இருக்கிற ஜனங்களை எல்லாரும் துரத்த அடிச்சார். Then the teachers of the law and the Pharisees came. பரிசேயர்களும் மத குருக்களும் வந்தார்கள். And they said, who gives you the power to do this? யார் உனக்கு இந்த வல்லமையை கொடுத்தா Let's look at செய்யறதுக்கு? the scripture. வாங்க நம்ம திருப்பி பாப்போம். And so the Jews answered and said to him, what sign do you show to us since you do these things? They asked. யூதர்கள் இயேசுவிடம் கேட்டிருந்தார், என்ன அடையாளம் நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க இந்த காரியம் நீங்க செய்யற காரியங்களை பொறுத்து? Because they were curious with what authority Jesus can drive people out of the temple. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஜனங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு தேவ ஆலயத்திலே இருந்தன. Then they asked for a sign. அப்பொழுது அவங்க ஒரு அடையாளத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. They say, give us a sign. ஒரு அடையாளம் கொடுங்கள்னு சொல்லியிருந்தார்கள். But then Jesus said this. இயேசு அவங்களுக்கு பதியுத்தரமாக He சொன்னார். said, the only sign I will give you is this. ஒரே ஒரு அடையாளம் தான் நான் உங்களிடம் கொடுக்க போறேன். He said, destroy this temple. இந்த ஆலயத்தை நீங்க உடைத்துக் கொள்ளுங்கள். And then he said, in 3 days time I will raise it up. இந்த 3 நாள்ல இந்த அழிக்கப்பட்ட ஆலயத்தை நான் திருப்பியும் கட்டுவேன்னு சொன்னார். And the people said, hey, we took 46 years to build this temple and still building. How can you raise it in 3 days? அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து சொன்னார்கள், நம்ம 46 வருஷம் நம்ம எடுத்துக்கொண்டோம் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னமும் கட்டி கொண்டு இருக்கிறோம். எப்படி நீ சொல்ல முடியும் 3 நாள்ல நீ கட்டக்கொள்ள முடியும்னு? Bible says Jesus was referring to his body. பைபிள்ல போட்டிருக்கிறது இயேசு அவர் சரீரத்தை குறித்து பேசிக்கொண்டார். So you must understand he was talking about the power of the resurrection. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அவரோட உயிர்த்தெழுதலோட வல்லமையை பத்தி But பேசிக்கொண்டிருக்கிறார். the learned people did not notice. ஆனாலும் மேதைகள் படித்தவர்களுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட தெரிந்து This is the கொள்ளவில்லை. power of resurrection that's working in all our life. இதுதான் உயிர்த்தெழுதலோட வல்லமை நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் The நடந்து book of கொண்டிருக்கிறது. Romans chapter 8 tells us the same power that raised Jesus to life is also working in you. ரோமர் 8வது அதிகாரத்துல போட்டிருக்கு எந்த வல்லமை நம்மள உயிர்த்தெழுதல்ல கொண்டு வருதோ அதே போல அந்த வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலும் கிரிகி But we செய்யுது. see the stone, but we don't see the power. நம்ம கல்லை தான் நம்ம பார்க்கின்றோம், வல்லமையை நம்ம பார்க்கவில்லை. We are too afraid. நம்ம ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறோம். We are looking at the stone. அந்த கல்லை பார்த்து Some of you are looking at the stone, சில பேர் நம்ம இந்த கல்லை தான் பார்த்து and the கொண்டிருக்கிறோம். stone is blinding the power. அந்த கல்லு நம்மளோட கண்களை மூடுகிறது. Like the Pharisees, their eyes were blinded by the power of the resurrection that Jesus அதே போல said. இந்த பரிசேயர்களும் அவங்களோட கண்களை மூடப்பட்டது இயேசுவோட வல்லமையை குறித்து. Remember, when you see a stone, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு கல்லை நீங்கள் பார்க்கும்போது உங்க God வாழ்க்கையில is writing a story for you. தேவன் உங்களுக்காக ஒரு கதையை எழுதி Maybe கொண்டிருக்கிறார். some people going through a big stone in your life now. நம்ம ஒருவேளை இந்த நேரத்துல ஒரு பெரிய கல்லோட பிரச்சனையை சந்தித்து It could கொண்டிருக்கிறோம். be marriage, ஒருவேளை நம்மள திருமணமா it இருக்கலாம், could be finance, ஒருவேளை நம்மள பணமா it இருக்கலாம், could be health, ஒருவேளை நம்மளோட சுகமா it could be இருக்கலாம், fear, ஒருவேளை பயமா கூட இருக்க it could முடியும். be a debt you cannot pay. அல்லாட்டி ஒரு பெரிய கடன் தொல்லையை நம்ம கட்ட முடியாத ஒரு கடன் தொல்லையா இருக்கலாம். Pastor Philip Lin shared about a story in his book. பாஸ்டர் பிலிப் பிளிங்னு சொல்லி அவரோட எழுதின ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் அந்த கதையை. He is my spiritual father. அவர் பாஸ்டர் சேமோட ஆவிக்குரிய தகப்பன். And he said that one day he was preaching in Kuala Lumpur. அவர் சொன்னாரு ஒரு நாள் அவரு கேஎல்ல கோலம்பூர்ல பிரசங்கம் And he gave an பண்ணும்போது altar call. அவர் தேவ அழைப்பு கொடுத்தாரு. Nobody seems to respond to the altar call. யாருமே அந்த அழைப்புக்கு பதில் But he கொடுக்கவில்லை. persisted. ஆனாலும் அவர் தொடர்ந்து அழைப்பு கொடுத்திருந்தார். A gentleman near the front row responded by putting up his hand. முதல்ல வரிசையில உட்கார்ந்திருக்க ஒருத்தர் கையை தூக்கி அவர் கொடுத்தார். And I told them, and Pastor Philip said he told the man, not only you are saved today, but your family will be saved also. அவர் பாஸ்டர் பிலிப் சொன்னாரு இன்னைக்கு நீ ஒண்டி காக்கப்படவில்லை உன்னோட குடும்பமும் ஒன்னால் காப்பாற்றப்படுவார்கள். Then I went on to ask, who else want to accept?
Christ. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, இன்னும் யார் இயேசுவை ஏத்துக்கொள்ள Another போறீங்க? lady put up a hand. ஒருத்தவங்க கை தூக்குனாங்க. She was sitting at the back row. அவங்க கடைசி புன்னால வரிசையில உட்கார்ந்திருந்தாங்க. On that day, there were only 2 decisions for salvation. அப்பொழுது அந்த நாள்ல ரெண்டு பேர் தான் முடிவு எடுத்தாங்க ரட்சிப்புக்கு. But unknown to Pastor Philip, ஆனாலும் பாஸ்டருக்கு பிலிப்க்கு தெரியாமவே these 2 people are actually estranged or couples who were getting ready to be divorced. இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, இவங்க உண்மையாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு விவாகரத்தை அந்த நேரத்துல சந்தித்து They கொண்டிருக்காங்க. flew into KL, அவங்க கேஎலுக்கு பறந்து கொண்டு stayed வந்தாங்க. with their friends, அவங்களோட நண்பரோட இருந்தாங்க. and the 2 friends did not know that they belong to the same church. அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் தெரியாது அவங்க ஒரே சபையில உள்ள அங்கத்தினர்கள்னு. So the man's friend is a Christian and the woman's friend who's a Christian, they are attending the same church. அப்ப அந்த ஆணோட நண்பரும் அந்த சர்ச்சில் இருக்கிறாரு, அந்த பெண்ணோட நண்பரும் ஒரே சபையில அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. And this couple actually came separately to KL to sign the papers of divorce. இந்த ரெண்டு பேரும், இந்த திருமணமான ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வித்தியாசமான வழியில அவங்களோட விவாகர And so they பத்திரத்தை were staying in சைன் two பண்ணிட்டு different, இருந்தாங்க. they were staying in 2 different houses, and those 2 friends who were housing them happened to attend the same church. அவங்க ரெண்டு வித்தியாசமான வீட்ல இருந்தாங்க, ரெண்டு வித்தியாசமான நண்பரும் ஒரே சபையில உள்ளவர்கள். And neither one of the spouses, the 2 people who were about to divorce, knew that they were coming to the same church. அந்த ரெண்டு பேரும், அந்த கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்களே, அந்த ரெண்டு பேருக்குமே தெரியாது அவங்க இந்த சபைக்கு தான் வர போறாங்க. And when they were called for prayer, அப்பொழுது ஜெபத்துக்கு அழைக்கும் போது they were stunned to see each other. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டாங்க ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு. What are the chances that 2 pre-believers attending the same service? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கிறது? In the same church. அதுவும் ஒரே சபையில, And their friends attending the same church. அவங்களோட நண்பர்களும் அதே சபைக்கு வருகிறார்கள். In a city of 5 million people. அந்த நகரத்துல 5 கோடி ஜனங்கள் இருக்காங்க. Only God can do this. இது தேவனால ஒண்டிதான் செய்ய You முடியும். know what happened that day? உங்களுக்கு தெரியுமா அந்த நாள் என்ன God நடந்துச்சு? melted their hearts அவங்களோட இருதயத்தை தேவன் உருக்கி and கொண்டார். their marriage were restored. அவங்களோட திருமணம் திருப்பி உயிர் பெற்றப்பட்டது. And today they extended forgiveness for one another. அவங்க ஒருத்தருக்கு மன்னிப்பை They கொடுத்தாங்க. didn't get divorce. அவங்க விவாகரம் Marriage பெற்றுக்கொள்ளவில்லை. completely restored. அவங்களோட திருமண வாழ்க்கை சரியாக ஆகிவிட்டது. See, the divorce was like a stone, நீங்க பாருங்க, அந்த விவாகரம் ஒரு பெரிய கல்லு போல இருந்தது. but God writes a story. ஆனாலும் தேவன் ஒரு கதையை எழுதி கொண்டிருக்கார். பாருங்க, நீங்க பெரிய கல்ல பாக்குறீங்க, அவர் உங்களுக்கு அற்புதமான கதை எழுதுறாரு. ஆமென். இந்த மாதிரி அற்புதமான கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? 2 பேர் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, ஒரே சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கே தெரில அவங்க 2 பேரும் அந்த காலையில் சர்ச்சுக்கு வர போறாங்கன்னு. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு ஒண்டி தான் தெரியும். ஏன்னா கர்த்தர் ஒண்டி தான் அற்புதமான கதை எழுத தெரியும். ஆமென். நம்ம எழுதுகிற கதையெல்லாம் நல்ல கதை இருக்காது. நம்மளோட கவர்மெண்ட் எழுதுகிற கதைலாம் சில நேரத்தில் நல்ல கதையாக இருக்காது. ஆனால் கர்த்தர் எழுதுகிற கதை அற்புதமான கதை. ஆமென். நீங்கள் கல்லை பார்க்குறீங்க, அவர் ஒரு கதை எழுதுறாரு. பயப்படாமல் நம்பிக்கை வச்சு அவர் கூட வருங்க. ஆமென். இப்போ 2வது பாடம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் இன்னைக்கு என்ன 2வது பாடம் பார்க்க போகிறோம். வாட்ஸ் தி செகண்ட் லெசன் we want to learn? ரெண்டாவது நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள போறோம்? And the second and the final point is this: the rolled stone was not to let Jesus out, but to let us in to know his secrets. ரெண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, இதுதான் கடைசி காரியம். இந்த தள்ளப்பட்ட கல் இருக்குல்ல, அது இயேசுவை வெளியே விடுறதுக்கு இல்லை, ஆனாலும் நம்மள உள்ளுக்கு விட்டு அவரோட ரகசியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறதுக்கு. See, Jesus don't need the angel to help him to roll the stone out. இங்க பாருங்க, தேவ தூதரை நான் அனுப்பி இயேசுக்கு அந்த கல்லை தள்ளணும்னு அவசியமே இல்லை. You know, he can walk through the walls. அவர் இந்த வால் மூலியமாக அவர் நடந்து போக முடியும். Because he met his disciples while they were in a closed door. In Bible says they were in a closed door, but Jesus walked through the wall. இங்க பைபிள்ல போட்டிருக்கிறது, இயேசு இந்த சீஷர்களா இருந்தாங்களே, அவங்க ஒரு அறையில அறைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கல்லு, அந்த செவுத்து மூலியமாக அவர் உள்ளுக்கு நடந்து போனார். So why must the stone must be rolled
For who was the stone rolled? அந்த கல்லு வந்து யாருக்காக தள்ளப்பட்ட It கல்லாக was not for இருந்தது? Jesus. அது இயேசுக்காக இல்ல. It was for us. இது வந்து நம்மளுக்காக தான் அந்த கல்லு Not to let தள்ளப்பட்டது. Jesus out, இயேசுவை வெளியே விடுறதுக்கு இல்ல, but to let us in. ஆனாலும் நம்மள உள்ளுக்கு விடுறதுக்கு. Why the Lord wants to let us in? ஏன் தேவன் நம்மள உள்ளுக்கு விட வேண்டும்? See, there are some things that we don't know. சில காரியங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு We தெரியாது. cannot explain why all this COVID and all this is happening. நம்மளுக்கு வந்து இந்த கோவிட்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு பதில் நம்மளால கொடுக்க முடியாது. We all have to come. Just a few of us come to do this recording. இங்க பாருங்க இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் செய்யறதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் சில பேர் தான் நம்ம வர We do முடியும். not know what tomorrow will be like. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. But you know, that's how we are living today in this country. ஆனாலும் இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த But நாட்டில். see, the women also came with a lot of question in their mind. அதே போல தான் அந்த பெண்களும் நிறைய கேள்வியோட அவங்க But when they வந்திருந்தாங்க. came, ஆனாலும் அவங்க வரும்போது அங்க they saw the stone rolled away. அவங்க பார்த்திருந்தாங்க அந்த கல்லு தள்ளப்பட்டு Let's look இருந்தது. at the scripture. வாங்க நம்ம வசனத்தை பார்ப்போம். Mark 16:5. மார்க் 16வது அதிகாரம் When they வசனம் entered the 5. tomb, அந்த கல்லறையை அவங்க உள்ளுக்கு நெருங்கும்போது they saw young men ஒரு வாலிபரை பார்த்தாங்க. clothed in a white robe அவர் வெள்ளை அங்கியை போட்டிருந்தார். sitting on the right side. அவர் வலது பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார். They saw a young man clothed sitting on the right side. அவங்க என்ன பார்த்தாங்கன்னா ஒரு வாலிபர் வெள்ளை அங்கி போட்டிருந்து அங்க வலது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். God wanted them to see something inside. தேவன் அங்க உள்ளுக்கு அவர்கள் வந்து ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும்னு விரும்பினார். Sometimes when we are lost for answers, சில நேரத்துல நம்ம வந்துனா பதிலை தேடி கொண்டு we இருக்கும்போது do not know what's happening in life. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. That's the same thing the women are going through. அதே போலதான் இந்த பெண்களும் But சந்தித்தார்கள். God let them in for a ஆனாலும் purpose. ஆனாலும் தேவன் அவர்களை உள்ளுக்கு விட்டதே ஒரு Not நோக்கத்தோட. to let Jesus out, இயேசு no, வெளியே விடுறதுக்கு இல்ல. but to let you and me in. ஆனாலும் உங்களையும் என்னையும் உள்ளுக்கு விடுறதுக்கு. To let us in so that we can see the secret of His power. அப்பொழுது நம்ம உள்ளுக்கு போகும்போது அவரோட வல்லமையோட ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு. You know, many times when my son was born, பாஸ்டரோட மகன் வந்து பிறக்கும்போது from the day he was born to his first birthday, அவருடைய பிறந்த நாட்கள்ல இருந்து அவரோட பிறந்த நாள் வரைக்கும் he was in and out of hospital 5 times. அவர் ஹாஸ்பிடலுக்கு வந்து ஒரு 5 தடவை உள்ளே வந்திருந்தார். Admitted 5 times. 5 தடவை அவர் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக இருந்தார். Long admission days. சில நேரத்துல வந்து ரொம்ப நாள் அட்மிட் ஆக இருப்பார். Not counting all the many visits to the doctors. அப்பொழுது நிறைய தடவை வந்து அவர் டாக்டரிடம் போயிருந்தார். Susie and I spent lots of money. பாஸ்டரும் அவர் மனைவியும் நிறைய பணம் Thousands செலவழித்தாங்க. of dollars. ஆயிரக்கணக்கான வெள்ளிகள் செலவு பண்ணியிருந்தார்கள். The doctors say his kidney is not functioning. டாக்டர் சொன்னாரு கிட்னி வேலை செய்யவில்லைன்னு. He must take antibiotics for 5 years. அவர் 5 வருஷம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட வேண்டும்னு சொல்லியிருந்தார்கள். நான் கேட்டேன் கர்த்தர்ட்ட, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறார் நம்ம மகன்? I asked God, why is my son suffering like this? பாஸ்டர் தேவன்ட்ட கேட்டிருந்தா ஏன் என் மகன் இவ்வளவு கஷ்டப்பட I வேண்டும்? say, I'm a pastor. I want to serve you. நான் ஒரு பாஸ்டர், நான் உங்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். But why is my son sick? ஆனாலும் ஏன் என் மகன் எப்பொழுதுமே நோய் பிரச்சனையை சந்திக்கிறான்? See, God let me in to see the secret of his heart. கர்த்தர் வந்து பாஸ்டர் வந்துனா அவரோட ரகசியத்தை தேவன் அவரோட ரகசியத்தை தெரியப்படுத்துறதுக்காக விட்டார். And the Lord suddenly dropped something in my heart. தேவன் வந்துனா பாஸ்டரோட உள்ளத்துல ஒரு காரியத்தை வைத்தார். He said, I'm preparing your son for ministry. நான் உன் மகனை ஊழியத்துக்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாருங்க, சொன்னார். அவருக்கு ஒரு வயசு கூட நான் வரல, இப்பதான் பிறந்திருக்காரு. அப்ப சொல்லியிருக்காரு கர்த்தர் நம்மகிட்ட, உங்க மகனை ஊழியத்துக்கு ப்ரிப்பேரிங் ஏற்பாடு கொண்டு வரேன். ஊழியத்துக்கு நான் நினச்சேன், என்ன ஊழியத்துக்கு? அப்பனா அந்த சாத்தான் வந்து அவரை வந்து சீக்கு கொடுத்து ரொம்ப கஷ்டமாக்கி அவர் வாழ்க்கையை எப்படியாச்சும் அவர் இறந்து போயிடுவார். அதான் அந்த சாத்தானோட பிளான். That's the plan of the enemy. இதுதான் சாத்தானோட திட்டம். சாத்தானோட திட்டம் வந்து அவர் நம்ம மகனுக்கு வந்து சீக்காவே இருக்கணும். அவர் இப்போலேருந்து இப்போ தான் பிறந்திருக்காரு, பெருசாக அவர் வரைக்கும் அந்த சீக்கிலே இருக்கணும். அந்த சீக்கிலே இருந்தால் அவர் ஊழியத்துக்கு போக முடியாது. கர்த்தர் சொன்னார் நம்மகிட்ட, கர்த்தர் கண்ணை திறந்து என்ன காட்டினார், உங்கள் மகனுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். அதை நான் கேட்ட உடனே நான் அவருக்கு ஜெபம் பண்ணேன். எப்போதும் நாமளும் நம்ம மனைவியும் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்களாம் வந்து சீக்கிரம் வந்துச்சுன்னா நினச்சி பார்க்கிறீங்க, என்ன ஊழியம் செய்கிறாரு, அவர் ஊழியக்காரர், அவர்
ஊழியக்காரர் ஏன் சீக்கிரம் வருது அந்த மாதிரி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்ம வந்து இப்படி தான் நம்ம மனுஷனோட பெல்லத்தில் பார்க்குறோம். ஏன் நம்ம தான் ஊழியம் செய்கிறோமே, ஏன் அவருக்கெல்லாம் சீக்கிரம் வருதுன்னு கேட்குறோம். கர்த்தரே ஏன் நம்மளுக்கு சீக்கிரம் கொடுக்குறீங்க, நம்ம தான் ஊழியம் செய்கிறோமே. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அப்போ கர்த்தர் ஒரு சீக்ரெட், ஒரு ஒரு ரகசியத்தை காட்டினார் நம்மகிட்ட. உங்கள் மகனுக்கு ஊழியத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு மகனுக்கு ஒரு ஊழியத்துக்கு பாருங்க. இப்போ அவருக்கு 22 வயசாயிடுச்சு. இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்காரு. இப்போ வந்து ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு. பாருங்க, கர்த்தர் வந்து அந்த நேரம் அந்த நடக்கும் போது நம்ம நினைக்கிறோம், ஓ நம்ம என்ன ஏன் நம்ம தான் ஊழியம் செய்கிறோமே, ஏன் கர்த்தர் நம்மளுக்கு இது மாதிரிலாம் சீக்கிரம் கொடுக்குறாரு. பாருங்க, கர்த்தர் இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா, அவர் ரொம்ப நல்ல கர்த்தர். உங்களுக்கு எப்போதும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு. ஆனால் நினச்சி பாருங்க, ஒரு ஒரு ரகசியத்தை காட்டுவார். அந்த ரகசியத்தை அப்படித்தான் அந்த they went to the tomb. அந்த கல்லறைக்கு அவங்க சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கல் வந்து கர்த்தர் அந்த கல்லை திறந்து வச்சுட்டாரு. he opened the tomb. அந்த கல்லை வந்து அவர் நவுத்தி விட்டார். And brought them inside. அந்த கல்லறையை திறந்து அவர்களை உள்ளுக்கு விட்டார். The same thing, the Lord brought me inside the secret. அதே போல பாஸ்டரும் அந்த ரகசியத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். And understood the future of my son. அப்பொழுது அவரோட மகனை பத்தி அந்த எதிர்காலத்தை குறித்து காமிச்சார். In Deuteronomy 29:29. உபாகமம் 29:29. The secret things belongs to the Lord our God. இதுல போட்டிருக்கிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தருக்கு உரியவைகள். The Lord didn't open the tomb to let Jesus out. கர்த்தர் வந்து அந்த கல்லை தள்ளி இயேசுவை வெளியே விடுறதுக்கு இல்ல, to let us in. ஆனாலும் நம்மள உள்ளுக்கு விடுறது. To let us into the secret of the Lord. அப்ப அவருடைய ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். And that secret belongs to the Lord. அந்த ரகசியமோ அது தேவனோட உள்ளது. Let's see what else we can learn. நம்ம பார்த்துக்கொள்வோம் இன்னும் நம்ம என்ன கத்துக்கலாம். What else God is trying to teach us? நமக்கு என்ன கத்து கொடுக்க. In the Bible there are many secrets God gave us. பைபிள்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. Remember Peter was warming himself in the charcoal fire. நீங்க வந்து உங்களுக்கு நினைவு கூறலாம், பீட்டர் வந்து அந்த கரி நெருப்பு மேல அவர் வந்து வார்ம் ஆக்கி just before he betrayed Jesus. இயேசுவை அவர் காட்டி கொடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. That was John 18:18. அது ஜான் 18:18ல போட்டுருக்காங்க. But here in John 21:9. ஆனாலும் இங்க யோவான் 21:9ல Jesus was restoring Peter who betrayed him. அவர் திருப்பி இயேசு என்ன செய்றாருன்னா, பீட்டர் காட்டி கொடுக்கப்பட்ட அவர் காட்டி கொடுத்தார்ல, அவரை திருப்பி உயிர் பெற்றுக்கிறார். How does he restore him? எப்படி அவரை திருப்பி புதுமையாக பெற்றுக்கிறார்? He also prepared charcoal fire. அவரும் வந்து ஒரு கரி நெருப்பை உருவாக்குறார். அந்த கரி நெருப்புல அவர் உட்கார்ந்துகிட்டு fish barbecue செஞ்சுக்கிட்டு இருக்காரு பீட்டருக்கு. அவர் மீனை வந்து அங்க வந்து இது அந்த நெருப்பு மேல காட்டி கொண்டு இருந்திருக்கார். barbecue மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு பீட்டருக்கு. சொல்லியிருக்காரு, வாங்க சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், பசியார சாப்பிடலாம்னு கூப்பிட்டு இருக்காரு. அங்க முன்னுக்கு என்ன இருக்கு? the charcoal fire. கரி நெருப்பு இருக்கு. அப்ப பீட்டர் அந்த கரி நெருப்பை பார்த்தோன்னே நினைக்கிறீங்க என்ன நினைப்பார் அவரு? கரி நெருப்பு முன்னுக்கு தான் சொன்னோம். கேட்டாங்க கரி நெருப்பு முன்னுக்கு, சார் உங்களுக்கு தெரியுமா யாரு ஜீசஸ் உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன் அப்ப தெரியாதுன்னு. இதே நேரத்தில் இன்னொரு கரி நெருப்பு இருக்கு. now another charcoal fire is there. இது இன்னொரு கரி நெருப்பு. why? ஏன்? God is letting you into a secret. ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு ரகசியத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த என்ன ரகசியம்? Is the power of his forgiveness. அவரோட வல்லமை, மன்னிப்பு கொடுக்கும் வல்லமை. Like the scripture is the power of his forgiveness. அதே போல இந்த வசனத்துல போட்டிருக்க அவரோட வல்லமை, மன்னிப்பு கொடுக்கும். And the second thing is why must the Bible say 153 fish caught? அதே இரண்டாவது காரியம், ஏன் வந்து 153 மீன்கள் தான் பிடிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கிறது? Could be more. இன்னும் நிறையவே இருக்கலாம் தானே. Jesus could have given them 50,000 fishes. 50,000 மீன்கள் வந்து இயேசு கொடுத்திருக்கலாமே. Only 153. ஆனால 153 ஒன்று. Maybe there are about 7 disciples went fishing. ஒருவேளை 7 சீஷர்கள் தான் இருந்தார்கள். Divide by 7, 21 fish. அது 7 வந்துனா 21, அதுனா 21 மீன் தான் ஒருத்தருக்கும் கிடைக்கப்படும். Not much, right? ரொம்ப இல்ல தானே. But enough to meet all their needs and their family needs. ஆனாலும் அவங்களோட தேவைகளும் அவங்க குடும்ப தேவைகளுக்கு சந்திக்கிறதுக்கு இருக்கும். Many people have different reasons why it was 153. நிறைய பேருக்கு நிறைய காரணம் உண்டு ஏன் 153 மீன்கள். Some Bible scholars say this is the reason, some Bible say that is the reason why 153. நிறைய வேத ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க இந்த ரீசன் அல்லாட்டி அந்த காரணம்னு 153 மீன்கள் இருக்குதுன்னு. But I can see the provision of God. அலாம் தேவனோட ஏற்பாடை பத்தி நான் பார்க்கிறேன். Number 4. நாலாவது, Jesus walked into the
room where the disciples were meeting. இயேசு அந்த அறைக்குள்ள அந்த டிசைபிள் எல்லாமே ஒன்று கூட இருக்கிற He showed them the அறைக்குள்ள wounds, அவரோட காயத்தை காமித்து கொண்டார். hand and the side. அவரோட விலாவிலும் அவரோட கையிலும் உள்ளது. Why must he show the wound? ஏன் அவர் அந்த காயங்களை காமிக்க வேண்டும்? What is the reason he is showing the wound? என்ன காரணம் அதுக்கு? Because they are all scared. ஏன்னா அவங்க எல்லாமே பயந்து கொண்டிருந்தார்கள். If show them the wound is even worse. காயத்தை காமிச்சு கொண்டா இன்னும் பயந்து கொள்வார்கள். But what is Jesus trying to tell us? ஆனா இயேசு நம்மள்ட்ட என்ன பேச விரும்புறார்? He was wounded அவர் நம்மளுக்காக காயப்பட்டார். so that we can have life. அப்பொழுது நம்மளுக்கு உயிர் கிடைக்கும்னு. He died young அவர் ரொம்ப வாலிபனாம உயிர்ல வாழ்க்கையில உயிர் so that we can live to old age. அவர் மரித்தது ஒரு வாலிபமான வயசுல. He was அப்பொழுது only நம்ம 33 ரொம்ப நாள் years old. இருக்கலாம்னு. அவருக்கு 33 வயசு தான். He died young அவர் ரொம்ப சின்ன வயசுல இறந்தார். so that we can live old. அப்பொழுது நம்ம ரொம்ப வயசாக நம்ம See, வாழலாம். there's many secrets the Lord revealed. நீங்க பாருங்க நிறைய ரகசியம் தேவன் In the Bible there are வெளிப்படுத்துறாரு. many secrets. பைபிள்லயும் நிறைய வெளிப்பாடு இருக்கிறது, ரகசியம் And இருக்கிறது. the Lord is revealing the secret to you. தேவன் அந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. You know, one day I was coming back from church ஒரு நாள் பாஸ்டர் சர்ச்ல இருந்து வீட்டுக்கு செல்லும்போது and I was thinking to myself, அவர் நினைத்து கொண்டார். I want to eat the Malay koi. அவர் இந்த மலாய்க்காரம் செய்யர்கள் கோயை சாப்பிடணும் ரொம்ப கோய் ஆசைப்பட்டார். சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நம்மளுக்கு தான் ரொம்ப ஆசை அந்த கோய் சாப்பிட்றதுக்கு. எங்கே பார்த்தாலும் பார்த்தோம்னா வாங்கிடுவோம். அந்த காலையில் நான் வீட்டுக்கு வரும்போது நினச்சிக்கிட்டே இருக்கேன், எங்கே வாங்குறது, வாங்க முடியாது, விற்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம தாமானில் பூந்தோன்னே தெரியும் நம்ம தாமானில் ஓராலும் ஒன்றும் விற்க முடியாது, நெசமாக கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. பாருங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் நினச்சிருக்கேன், கர்த்தரே நல்லாயிருக்கும், இப்போ சாப்பிட முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சிக்கிட்டு தான் வரேன். ஒரு ஜெபம் கூட பண்ணல. திடீர்னு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மலாய்க்காரு ஒரு வேனை திறந்துக்கிட்டு, நான் வேனை திறந்து விற்றா சயோரோ மீனோ இந்த மாதிரி வீட்டுக்கு ஆக்குற சாப்பாடு தான் விற்பாங்க. இவர் என்னன்னா தண்ணி கூட விற்கல, ஒன்றுமே விற்கல. காலையில் பாருங்க வெறும் கோய் ஒண்டி விற்றுக்கிட்டு இருக்காரு. நான் அந்த தாமானில் 10 வருஷம் 12 வருஷம் இருந்துட்டேன், ஒரு தடவை கூட அந்த ஆளை பார்த்ததே இல்லை. அந்த காலையில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தரே இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சிக்கிட்டு தான் வரேன். ஜெபம் கூட பண்ணல. கர்த்தர் ஒரு ஆளை வச்சுட்டாரு. Like an angel he was standing there. தேவ தூதன் போல அவர் நின்று கொண்டிருந்தார். தேவ தூதன் மாதிரி நின்னுகிட்டு வித்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஹalleluya. பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஜெபம் கூட பண்ணல. கர்த்தருக்கு தெரிஞ்சிரும் என்ன நம்மளுக்கு வேணும், என்ன நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சிரும். ஆமென். இதுதான் ஒரு ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு நினைப்போம், இந்த பாட்டு நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம், காடியை ஓட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். பிரதர் சார்ல்ஸ் கூட இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படிச்சுக்கிட்டே வருவோம், பாட்டு படிச்சுக்கிட்டே வருவோம். நம்ம அந்த சர்ச்சுக்கு வர்ஷிப் சர்வீஸ், ஆராதனை சர்வீஸ்க்கு வரும்போது அந்த வர்ஷிப் லீடர் அதே பாட்டை படிக்கிறாரு. திடீர்னு அதே பாட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? அதே பாட்டை படிக்கிறாரு. அப்போ படிக்கும்போது நம்மளுக்கு என்ன நினைப்பு வருது? நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம்? வாவ், காலையில் எந்திரிச்சோடனே கர்த்தர் இந்த பாட்டை கொடுத்தாரு, வீட்டுக்கு வரும் அதே சர்ச்சுக்கு வரும் அதே பாட்டு படிக்கிறாங்க. இதுதான் கர்த்தரோட சீக்ரெட், கர்த்தரோட ரகசியம். இந்த மாதிரி ரொம்ப ரகசியம் உங்களுக்கு வச்சிருக்காரு. பயப்படாம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வரணும். இதுதான் நம்மளோட வசனம் இன்னைக்கு. This is our message this morning. இன்னைக்கு தான் நம்ம இந்த காலை நேரத்துல உள்ள பிரசங்கம். I want you to get together in your group. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நம்மளோட சிறு கூட்டத்துல ஒன்றாக சேர்ந்து bring your stone. உங்களோட கல்லுகளை நீங்கள் எடுத்து வாங்க. And see what can God write out of a beautiful story from the stone. அப்பொழுது நீங்க பாருங்க அந்த கல்லுலேந்து ஒரு அழகான கதை தேவன் என்ன எழுதுவார்னு. Be patient. நீங்க ரொம்ப அமைதியாக சமாதானமாக இருக்க வேண்டும். Second thing, இரண்டாவது காரியம், from the second point, இரண்டாவது பாயிண்ட்ல இருந்து ask God to let you into his secrets. நீங்க தேவனிடம் நீங்கள் கேட்க வேண்டும், தேவனே உங்களோட ரகசியம்க்குள்ள என்னை கொண்டு வாங்க. Give me the secret, Lord. எனக்கு அந்த ரகசியத்தை கொடுங்க தேவனே. Because I want to see the secret of your power. ஏன்னா உங்களோட ரகசியத்தை மூலமாக அந்த வல்லமையை நான் காண வேண்டும். Worship him. அவரை நீங்க ஆராதனை செய்யுங்கள். Worship him. அவர் ஆராதனை pray with your family. உங்களோட குடும்பத்தோட நீங்க ஜெபம் செய்யுங்க. Let me pray for you. வாங்க நம்ம ஜெபிப்போம். Lord Jesus, இயேசுவே, bless our people. உங்களோட ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்பா. That this week, அப்பொழுது இந்த வாரம், in the middle of this COVID, இந்த COVID-19 நடுவில் அப்பா, அந்த தடையின் வேளையில் அப்பா, that you will show them. நீங்கள் அவங்களுக்கு காண்பீங்க. Even though there's stones in their life, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கல் இருந்தாலும் அப்பா, but Lord, show them the beautiful story you are writing. அப்பா நீங்க
உங்களோட அழகான கதையை அவங்களிடம் நீங்கள் காமிக்க வேண்டும் Lord, அப்பா. lead us into the secret places, தேவனே அந்த ரகசியமான இடத்துல எங்களை நீங்க அழைத்து செல்ல வேண்டும் into the அப்பா. secret power of yours. உங்களோட வல்லமை ரகசியமான That வல்லமை so often we cannot see. எப்போ ரொம்ப நேரத்துல நம்ம அதை பார்க்க முடியாம இருக்கிறோம் Touch your அப்பா. people, Father, உங்க ஜனங்களை நீங்கள் தொடுங்கள் அப்பா. and give them a miracle. அவங்களுக்கு ஒரு பெரிய I அற்புதத்தை bless கொடுங்கள் them in அப்பா. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Amen. ஆமென். கர்த்தர் சோஸ்திரம். Amen. ஸ்தோத்திரம். ஆமென்.